Hi everybody, welcome back to my channel. இன்னைக்கு Akshas Recipesல என்னோட Sunday afternoon cooking பார்க்கலாம். Sunday நாளே நம்ம லேட்டாக தான் எந்திரிப்போம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக எந்த டென்ஷனும் இல்லாமல் எந்திரிக்கலாம். ஆனால் சண்டேஸ்னால் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக நான் வெஜிடேரியன் தான் சமைக்கணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சீக்கிரமாக முடிச்சுட்டு லஞ்ச் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். இன்றைக்கி காலையிலேயே மார்க்கெட்டுக்கு போயிட்டு கொடுவா மீன் வாங்கியிருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் முடித்த கையோடு மீன் கழுவிடுவேன். நான் மீன் கழுவுறதுக்கு கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்துப்பேன். தோல் பகுதியில் செதில் ஏதாவது இருக்கான்னு நல்லா செக் பண்ணி டூத்பிக்கை வச்சு க்ளீன் பண்ணி நல்லா 4-5 வாட்டி தண்ணியை மாற்றி கழுவுறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். தலையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால கழுவுற வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சுப்பேன். இதுவே 50% வேலை முடிஞ்ச மாதிரி. இங்கே பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு தேவையான கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். 3 பேருக்கு தேவையான ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் குழம்புக்கு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அதில் மற்ற சாமானும் உப்பு, காரம், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது மீன் குழம்பு செஞ்சிட்ருக்கேன். வெங்காய வடகம் போட்டு எண்ணெயில் தாளித்து புளி தண்ணியை ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் கொதிக்கட்டும். புளியோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொதிக்கணும். அதுக்குள்ளே நம்ம மற்ற வேலை எல்லாமே பார்த்துடலாம். சாதத்துக்கு அரிசி கழுவி குக்கரில் ஊற போட்டுட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிவிட்டு பரட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அடுத்தது அடுப்பில் டக்குன்னு ஏற்றி இறக்க வேண்டியது தான் பாக்கி. ஒரு 11-12 மணிக்குள்ளே சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா லஞ்சு சாப்பிடும்போது மீன் எல்லாமே நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். அது சின்ன வெங்காய வடகம், அதில் தான் மீன் குழம்பு தாளிச்சிருக்கேன். மீன் நல்லா கழுவுனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து வச்சுருக்கேன். அப்போ தான் அதில் மசாலா நல்லா கோட் ஆகும். இந்த மீனை ஃபஸ்ட்டு ஃப்ரைக்கும் அப்புறம் குழம்புக்கும் பிரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். குழம்புக்கு இந்த வால் பகுதி, தலைப்பகுதி இதெல்லாம் நான் குழம்புல போட்டுருவேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபிஷ் ஃப்ரை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். தேங்காய் சோம்பு பேஸ்ட் நல்லா திக்காக அரைச்சி வச்சுருக்கேன். மீன் ஸ்லைஸ் ஒரு 18 ஸ்லைஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இது தேங்காய் பேஸ்ட்டுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறமா ஒரு ஸ்லைஸ்க்கும் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. 18 வாட்டி ஆட் பண்ணிக்கோங்க. மீன் வறுவலுக்கு நான் வெறும் மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். ஒரு ஃபிஷ் ஸ்லைஸுக்கு என்ன அளவுன்னு பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். அதே மாதிரி உப்பு சேர்க்குறதுக்கும் இதே மாதிரி ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்த மாதிரி தேங்காய் பேஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் 18 ஸ்லைஸ் மீன் சொன்னேன் இல்லையா, ஒரு ஃபிஷ் ஸ்லைஸுக்கும் 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ 18 வாட்டி அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. புதுசாக சமையல் பண்ணுறவங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரையில் உப்பு காரம் சேர்க்கறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இது ஒரு சூப்பர் ட்ரிக்காக இருக்கும். வீட்டில் திடீர்னு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா கூட டென்ஷன் இல்லாமல் நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி உப்பு காரம் சேர்க்கறது அப்படின்றது ஒரு ட்ரிக்கு. இன்னொரு ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பேஸ்ட் அம்மியில் வச்சு அரைச்சா மாதிரி நல்லா திக்காக இருந்தால் தான் ஃபிஷ்ஷில் அந்த மசாலா நல்லா கோட் ஆகும். மீனில் மசாலா தடவி 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃப்ரை பண்ணோம்னா மசாலா எல்லாமே மீன் நல்லா இழுத்துக்கிட்டு மசாலா எல்லாம் மீனுக்குள்ளே நல்லா இறங்கி சாப்பிடும்போது ஃப்ரை பண்ணும்போது நல்லா சுட சுட ஃபிஷ் ஃப்ரை நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இப்போ குழம்பு பார்த்துடலாமா? குழம்பு 15 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ தலை, வால் அந்த போர்ஷன் எல்லாமே சேர்த்துட்டு சும்மா ஒரு 5-7 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு சூடான கடாயில் 10 நிமிஷம் வச்சுட்டு சர்விங் டிஷ்க்கு மாற்றிக்கலாம். மீன் குழம்பு கொதித்து நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். மாங்காய் சீசனாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் 2-3 ஸ்லைஸ் மாங்காய் கூட சேர்த்துக்கலாம். மீன் குழம்புல மாங்காய் சேர்க்கறது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தண்ணியாக தான் இருக்குது மீன் குழம்பு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு அந்த மீன் குழம்போட கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். குழம்பு இறக்குன கையோடு நான் அரிசியையும் குக்கரில் போட்டுட்டு லெஃப்ட் சைட் பர்னரில் வச்சுட்டேன். நான் ஏற்கனவே அரிசியை ஊற வச்சுருந்தேன் குழம்பு கொதிச்சிட்ருக்கும் போதே. குழம்பு சட்டியை இறக்கிட்டு டக்குன்னு அதே பர்னரில் டீ போடுறேன். வீட்டில் பாத்திரம் கழுவுறதுக்கு மெய்ட் வந்துட்டாங்க. அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு மற்ற வேலையை முடிச்சுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவ போட்டுட்டேன்னா எல்லா வேலையும் மத்தியானத்துக்குள்ளே நீட்டாக முடிஞ்சிடும். டீ போட்டு முடிச்சுட்டேன். இப்போ அதே பர்னரில் தோசைக்கல்லை வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். அதனால கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு
2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஃபிஷ் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கிற சமயத்தில் குக்கரும் சவுண்ட் வந்துருச்சு. சாதம் ரெடி. நான் உங்களுக்கு மீன் மசாலா பெரட்டி காமிச்சேன் இல்லையா, அதில் பாதி அளவுக்கு தான் நான் இப்போ ஃப்ரை பண்ணியிருக்கேன். மீதியை வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசர்க்குள்ளே வச்சுட்டேன். நாளைக்கு நம்ம சாம்பார் கண்டிப்பாக வைப்போம். அப்போ நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே வந்து தொண்டையில் இறங்காது. அந்த சமயத்தில் இதுலேருந்து 2 ஃப்ரை பண்ணி கொடுத்தோம்னா சுட சுட சாம்பாரோட சேர்த்து சாப்பிட்ருவாங்க. ஃபிஷ் ஃப்ரை பண்ணி முடித்தோன்னா கடைசியாக ஒரு முருகலான ஒரு மசாலா எடுத்து போட்டேன் பார்த்தீங்களா டிஷ்ஷுக்குள்ளே. அதில் வந்து சூடான சாதத்தில் அந்த மசாலா முருகலான மசாலாவை பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா தேனாமிர்தமாக இருக்கும். எவ்வளோ பேர் அந்த மாதிரி செய்வீங்க அப்படின்னு என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. லஞ்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களை மறுபடியும் ஈவினிங் பார்க்குறேன். லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சு. இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு. இப்போது சாயங்காலம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கழுவி வச்ச பாத்திரம் எல்லாமே செட்டாக மூடி அந்த கீழே இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து நம்ம செட்டாக அடுக்கி வச்சுட்டோம்னா வேலை முடிஞ்சுது. ஸ்டவ்வு அடுப்பு மேடை எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். நல்ல காரசாரமாக சண்டே வந்து மீன் சமையல் சாப்பிட்டுட்டு ஹெவியாக சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டோன்னா இதோட நான் என்னோடய சண்டே ஆஃப்டர்நூன் குக்கிங் vlog முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கிற ஃபிஷ் குழம்பு எல்லாத்தோட ரெசிபியும் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கவங்க டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ வந்து சேர்ந்துடும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர் அண்ட் பாய்.